பாஜக தலைவராக நயினார் நாகேந்திரன் பொறுப்பு வகிக்கிறார். இருந்தபோதிலும் பாஜகவின் முன்னாள் தலைவரான அண்ணாமலை இன்னும் கட்சியில் கணிசமான செல்வாக்குடன் இருப்பதாக கட்சி வட்டாரங்களில் பேசப்படுகிறது. இது அரசியல் களத்தில் விவாதத்தை ஏற்படுத்தியுள்ளது. முக்கியமாக அதிமுக கூட்டணியை விரும்பாத அண்ணாமலைக்கு நெருக்கமான சிலர் அதிமுகவிற்கு எதிராகவும் காய் நகர்த்தி வருவதாக கூறப்படுகிறது. முக்கியமாக அதிமுக கூட்டணியை விரும்பாத அண்ணாமலையின் ஆதரவாளர்கள் சிலர் அதிமுகவுக்கு எதிராக மறைமுகமாக செயல்படுவதாக கூறப்படுகிறது. அண்ணாமலைக்கு டெல்லியில் செல்வாக்கு இருப்பதால் தமிழக பாஜகவில் முக்கிய முடிவுகளை எடுப்பதில் தொடர்ந்து ஆதிக்கம் செலுத்துகிறார் என தெரிய வருகிறது. இது அரசியல் பார்வையாளர்களின் கவனத்தை ஈர்த்துள்ளது. கட்சி தலைவராக நயினார் நாகேந்திரன் இருந்தாலும் பல முக்கியமான விஷயங்களில் அண்ணாமலையின் கருத்துக்கு முக்கியத்துவம் அளிக்கப்படுவதாக கட்சி வட்டாரங்களில் தெரிவிக்கின்றன. இதை பயன்படுத்தி அவ்வப்போது அதிமுகவில் எதிராக சில நடவடிக்கைகளை அண்ணாமலைக்கு நெருக்கமானவர்கள் மேற்கொள்கின்றனர் என்றும் கூறப்படுகிறது. இது பாஜகவினரிடையே சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. எடப்பாடி பழனிசாமி தோல்வியடைய வேண்டும் என்று பாஜகவில் ஒரு குழு செயல்படுவதாக கூறப்படுகிறது. அதிமுக தேர்தலில் வெற்றி பெற்றால் எடப்பாடியின் வளர்ச்சி தடுக்க முடியாததாகிவிடும். இது பாஜகவின் வளர்ச்சிக்கு தடையாக இருக்கும் என்பதே அவர்களின் கருத்தாக உள்ளது. எனவே பாஜகவில் நடக்கும் உட்கட்சி பூசல் அரசியல் வட்டாரங்களில் பேசுபொருளாக மாறியுள்ளது.